எல்லாருக்கும் வணக்கம். சிக்கன் கோலாவுக்கு தேவையான பொருள்கள்: சிக்கன் 300 கிராம், 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, சிறிதளவு 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 தேங்காய் சில்லு நறுக்கி வச்சுருக்கேன், 15 வெங்காயம், 4 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பொரியல்ல மாவு 200 கிராம் பொரியல்லைக்கு 300 கறிக்கு 200 பொரியல்ல மாவு, அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இந்த கோலாவுக்கு இதோடு சேர்த்து கறியோடு சேர்த்து நம்ம பிசைஞ்சு வைக்கணும். இது ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் ஊற்றி வச்சுருக்கேன், சிறிதளவு உப்பு. இப்போ நம்ம இதெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு வறுத்து வெங்காயத்தையும் போட்டு வதக்கி நம்ம கறியோடு சேர்த்து பிசைஞ்சு இது பண்ணணும். தனித்தனியாக போட்டு வறுக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்து இப்போ எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிப்பேன். பொரியல் மாவும் அதோடு போட்டு கலந்து உருண்டை பிடிக்கணும். இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுட்டேன். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். அதில் மிளகு சீரகம் எல்லாத்தையும் போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு வறுக்கணும். அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கருகி போயிடும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். எல்லாம் சேர்ந்து வறுபடுறாப்புல நம்ம கிண்டிகிட்டு இருக்கணும். இப்போ பச்சை மிளகா 3 மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கலாம். உங்களுக்கு எனக்கு இப்போ காரம் இதுன்னு 3 மிளகா போட்டிருக்கேன். இன்னும் நம்ம மிளகாப்பொடி சேர்க்கிறப்ப காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான மிளகாய் போட்டுக்கோங்க. மிளகாயையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். சிம்மில் வச்சு வதக்குங்க. அப்போ தான் எல்லாம் ஒன்று போல் வதங்கி வரும். வெங்காயம் நல்லா வதங்கிடும். இப்போ இஞ்சி பூண்டு போடுங்க. இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கணும். பச்சை வாடை போகணும். பூண்டோட வாடை தெரியக்கூடாது. அதுக்காக அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. கீழே மிளகு சீரகமும் கறியிடாமல் எல்லாம் சேர்த்து மொத்தமாக போட்டு நல்லா கிண்டி விடணும். அடியில் எடுத்து கிண்டி விடணும். நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம் நல்லா பச்சை வாடை போகட்டும். அப்போ தான் நமக்கு கறியோட சேரையில் ருசியாக இருக்கும். சிம்மிலேயே வச்சு கிண்டுங்க, கருகிடக்கூடாது. எல்லாம் ஒன்று போல். அப்போ தான் இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கிண்டினீங்கன்னா மசாலுக்கும் உப்பு சரியாக வரும். வெங்காயமும் நல்லா வதங்கும். அந்த மசாலுக்கு உப்பு சேர்ந்துடும். இப்போ பாருங்கள் வெங்காயம் எப்படி வதங்கி வந்திருக்குன்னு. அதோட வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கியிருக்கும். அதோட தேங்காயும் கரம் மசாலையும் போட்டு தேங்காய் நல்லா கொஞ்சம் ஒரு நேரத்துக்கு வர்றது மாதிரி வருங்க. அதோடு சேர்த்து வறுக்கையில் உங்களுக்கு சரியாக வந்துடும். தேங்காய் வதங்கினாலும் ஒரு ருசி தான் நமக்கு. சிம்மிலேயே வச்சு கீழே வரைக்கும் கிண்டி விடணும். ஏன்னா மிளகு சீரகம் கீழே தங்குச்சுன்னா கருகி போயிடும். அதனால் நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. பாருங்கள் வெங்காயம் எப்படி நல்லா வதங்கி வருதுன்னு. வதங்கி எல்லாம் ஒன்று போல் வதக்கணும். கறிகிடுச்சுனாலும் நமக்கு ருசி போயிடும். கோலா ருசி கொடுக்குறதுக்காகத்தான் நம்ம எல்லாத்தையும் இப்படி வதக்குறோம். இப்போ 2 ஸ்பூன் மசால் தூள் வந்து நான் வீட்டில் அரைச்ச பொடி தான் போடுறேன். அந்த மசால் தூள் ருசியாக இருக்கும். இது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மசால் தூள் வந்து கறி போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும், இல்லாட்டி நிறம் மாறிடும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வதக்குனிங்கன்னா அது நிறம் மாறாது. அதோட கறியை எடுத்து போட்டுருங்க. கறியும் போட்டு ஒரு கிண்டு நல்லா கிண்டிக்கோங்க. அது கிண்டையிலேயே வந்து கோழிக்கறி வெள்ளையாக நல்லா ஒரு இதாக வந்துடும், வெந்துடும். அதிலேயே கொஞ்சம் வெந்துடும்.
நல்லா இப்போ அடுப்பை கூட அமர்த்திடுங்க. அமர்த்திட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வாங்க, இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கணும்ல, அதை இப்போ அரைச்சி எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். நல்லா பிசைஞ்சு நல்லா உப்பை போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கறி எல்லாத்துலேயும் சேரணும். உங்களுக்கு தெரியும் அந்த கறிக்கு நம்ம உப்பு போடாதனால இப்போ உப்பு போட்டு பிசைகிறோம். இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கணும். மாவை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டே கலக்கணும். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுறக்கூடாது. ஏன்னா நமக்கு கறி எல்லாத்துலேயும் அந்த இது சேரணும். அதுக்காக தான் நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். நீங்கள் பொரியல் மாவு எல்லா கறியோடு சேர்றாப்புல நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா தான் உருண்டை உடையாமல் இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா திரண்டு உருண்டையாக வந்து நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு வெகுவாக வரும். இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாகவே போடணும். கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு, இன்னும் நீங்கள் மாவும் போட்டிங்கன்னா பிசைஞ்சு கையில் ஒட்டாத அளவுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ பிசைஞ்சு முடியவும் ஒட்டாத அளவுக்கு நல்லா மாவு போட்டோன்னா சப்பாத்தி மாவு தான். நீங்கள் எப்படி சப்பாத்தி மாவு பிசைவீங்களோ அது மாதிரியே என்ன பிசைங்க. உண்மையில் உருண்டை நீங்கள் பிசைகிறது கேட்க உருண்டை நல்லா சாஃப்டாக வரும், மெதுவாகவும் இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் எப்படி போட போகிறோன்னு காமிக்கிறேன். சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இப்போ உருண்டையை உருட்டி போடுவோம். எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி இருக்குது கோலா கறி உருண்டை போட போகிறோன்னு பாருங்கள். உருட்டி லேசாக முட்டையில் துவச்சி நீங்கள் ஃபுல்லாக இது பண்ணுற அளவுக்கு போட்டாலே போதும். உங்களுக்கு இது நம்ம ஒரு ருசிக்கு தான் சேர்த்துக்கிறோம். முட்டையில் போட்டு எடுத்தோம்னாலே அது ஒரு ருசி மேலே அந்த இது முருகலாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுங்க. நல்லா நீங்கள் உங்கள் கை பக்குவத்துக்கு நல்லா உருட்டி லேசாக முட்டையை தொட்டுக்கிட்டு நீங்கள் அப்படியே போடலாம். நீங்கள் இப்போ இதில் முட்டை ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்காதுக்கு நீங்கள் முட்டையே சேர்க்காமையும் உருண்டை போடலாம். 100 கிராம் கடலப்பருப்பு, 100 கிராம் பொரியல்ல தனித்தனியாக நல்லா கடலப்பருப்பை வறுத்து அரைச்சிக்கிடணும். நல்லா ஒரு பொன்னிறத்துக்கு வறுத்து அதையும் நுணுக்கி மாவாக்கி வச்சுக்கிட்டு, பொரியலில் மாவும் அதையும் கலந்து வச்சு நீங்கள் இந்த கோழிக்கறியோடையே சேர்த்து கலந்து நான் எப்படி இப்போ செஞ்சு காமிச்சேனோ அது மாதிரியே நீங்கள் அந்த மாவை போட்டு பிசைஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு இது தேவையில்லை, முட்டை வெள்ளைக்கரு கூட தேவையில்லை. அதுவும் ருசியாக இருக்கும் உங்களுக்கு. இது பிள்ளைய கொஞ்சம் விரும்பி கேட்குங்க முட்டையில் இருக்கிறதுனால. இந்த முட்டை பக்குவம் நல்லாயிருக்கும். கோழிக்கறி அரைக்கும் போது நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு பக்குவத்துக்கு வராது. நீங்கள் அரைச்சிங்கனாலே நம்ம எல்லாம் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைக்கிறதுல அது நல்லா அரைப்பட்டுரும். நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. வெறும் கறி நம்ம கலந்த மசாலாக்காய் எல்லாம் போட்டு தான் அரைக்கணும். அரைச்சி எடுத்துக்கிட்டு தான் இந்த மாவு பொருள் எல்லாம் கலக்கணும். நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா உருண்டை எண்ணெய் குடிச்சிடும். எண்ணெய் குடிக்கும், வராது. உருண்டை சரியாக வராது, பக்குவம் வராது. நீங்கள் அந்த கடல மாவும் பொரியல் மாவும் கலந்தீங்கனாலே உங்களுக்கு பக்குவத்துக்கு அந்த இது வந்துடும். இப்போ உருண்டை நல்லா வேகணும். சிம்மில் வச்சுக்கோங்க. உருண்டை உருட்டி போடவும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு வேக விடுங்க. ஏன்னா உள்ளே இருக்க பொருள் பூரா வேகணும்ல உங்களுக்கு. மேலே நம்ம இதாக இருக்கிறதுனால அந்த பக்குவத்துக்கு வரணும். எண்ணெய் பொரிஞ்சு அந்த இது அடங்கணும். கொஞ்சம் அடங்கினாலே உங்களுக்கு தெரியும் அது உள்ளே இருக்கிறது வெந்துருக்கும். ஏன்னா நம்ம முட்டை துவச்சி போட்டதுனால மேலே இருக்கிறது எப்போதும் நிறம் மாறத்தான் செய்யும். அது கொஞ்சம் நிறம் மாறணும். நீங்கள் உருட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் வெள்ளையாகவும் இதாகவும் வந்துடக்கூடாது. நல்லா உருட்டி அந்த இதுக்கு பார்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் எப்படி இருக்குது பாருங்கள், பொன்னிறமாக இருக்குது. எடுத்து வச்சுக்கணும். நீங்கள்
உருட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் வேகும். நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் ஒரு பக்கம் வெள்ளையாகவும் நிறம் ஒரு பக்கமும் கருப்பாகவும் மாறிடும். பாருங்கள் இப்போ எப்படி வெந்துக்கிட்டுருக்குன்னு உருட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடியில் கூடி எடுத்து நல்லா உருட்டி விடுங்க. அந்த கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் அடங்கவும் எடுத்துருங்க. கொஞ்சம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பாருங்கள் இன்னும் நான் போட்டிருக்கேன். இப்போ கிண்டி விட்டிங்கன்னா அப்படி உருட்டி விட்டிங்கன்னா தான் நல்லா உங்களுக்கு உருண்டை எல்லா பக்கமும் ஒன்று போல் வெந்து வரும். இப்போ நிறம் எப்படி மாறிக்கிட்டு வருது பாருங்கள். ஏன்னா நம்ம வெள்ளைக்கறி சேர்த்ததுனால அது கொஞ்சம் நிறம் அந்த இது இதாகும். பார்த்தீங்களா, மொறுமொறுப்பான சிக்கன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.